ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு திருநாள். எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம கிச்சனில் நம்ம என்ன சமைக்க போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பருப்பெல்லாம் வச்சு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணிட்டேன். இன்றைக்கு உண்டான மெனுவில் இதெல்லாம் தான் இருக்க போகிறது, காய்கறிகள். ஸோ இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் வெளியில் போகிற ஒரு எமர்ஜென்சி விஷயமாக போயிடுத்து. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து குளித்து ரெடியாகி நான் சமைக்கிறதுக்கு சாமி ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு எல்லாமே இப்போ தான் முடிஞ்சுது. சிம்பிள் சமையலாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுது. இன்றைக்கு உண்டான சமையல் பார்த்தாக்கா, சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்ட காய் பண்ணியிருக்கேன், வெண்டைக்காய் பருப்பு சாம்பார் பண்ணியிருக்கேன், சாதம் பண்ணியிருக்கேன், ஒரு குத்துன தயிர் இருக்குது. இன்றைக்கு உண்டான ஸ்பெஷல் ஐட்டம் மாங்காய், வேப்பம்பூ எல்லாம் போட்டு வெள்ளெல்லாம் போட்டு மாங்காய் புளிப்பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ணேன்றதை வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிஃபோர் குக்கிங் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுன்னு பார்க்குறேன். இது வந்து இந்த சிங்கில் வந்து போடுற ஒரு உள்ள டியோட்ரண்ட் வாசனை வரக்கூடிய ஒரு ஷீட்டு. ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஃபில்டரும் ஆகும். இது 1 மந்த்துக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நேற்றுக்கு நான் ஸ்மார்ட் பஜாரில் இது வாங்கியிருந்தேன். அப்படியே கிச்சன் ஃபுல்லும் நல்ல வாசனையாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட் மாதிரி இடங்களில் ஒரு 4-5 வீடுகள் கனெக்டடாக இருக்குச்சு. சிங்கில் வந்து ஒரு ஸ்மெல் சம்டைம்ஸ் வருது. அதுவும் எஸ்பெஷலி இந்த சம்மர் நேரத்தில். இந்த மாதிரி கிச்சனில் இந்த சிங்கில் இதை நான் போட்டிருக்கேன். இது சிலிக்கான் ஷீட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. வாசனை நல்லா இருக்குது. அட் ப்ரெசன்ட் நல்லா இருக்குது. இதை நான் ஸ்மார்ட் பஜாரில் 99 ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன் இது வாங்கினேன். யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணித்து ஷேர் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா மாங்காய் பச்சடி தான். அந்த மாங்காய் பச்சடி வந்து என்ன இதோட கான்செப்ட் அப்படின்னாக்கா, எல்லா விதமான சுவைகளும் வாழ்க்கையில் நிறைந்தது தான் நம்மளுடைய இது. அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து வேப்பம்பூ வந்து கசப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணின ஒரு பச்சடி பண்ணுறதுன்றது இன்றைக்கி வருஷப்பருப்போட ஸ்பெஷாலிட்டி ஐட்டம். இந்த ஸ்பெஷல் ஐட்டம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரெட். இது மாங்காய் பச்சடி. நான் இதுக்கு வந்து மாங்காயை கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதை நான் மைக்ரோவேவில் ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக வேக வச்சு எடுத்துட்டா வேலை சீக்கிரமாகிடும். பாகு, வெல்லம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதை போட்டு எப்படி ஒரு மாங்காய் பச்சடி பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். சாம்பாருக்கு பருப்பு வச்சு எடுத்துட்டேன். இப்போ சாதத்தை வச்சுட்டேன். பார்த்தீங்க அப்படின்னாக்கா வானலியில் எண்ணெயை குத்திண்டாச்சு. எண்ணெய் சுட்ட கையோட கொஞ்சோண்டு கடுகு இதுக்கு தாளிச்சிக்கிறதுக்கு போட்டுக்கணும். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து நம்ம கொஞ்சம் பெருங்காயம் அதில் போட்டுன்ட்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, வேப்பம்பூ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மாங்காய் வந்து நல்லாவே வெந்துடுத்து. ஸோ ஜஸ்ட்டு இதில் ஒரு உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் இறங்குற அளவுக்கு கொதி வந்தால் போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டால் போகிறோம். அதுபோல் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். காரமும் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் இந்த சுவை. இப்போ வெல்லம் இப்போ நம்ம கரைச்சி வச்சது இதோட ஆட் பண்ணிட்டுலாம். இது கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புளியை ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா வெல்லம் இதெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து நம்ம இப்போ புளி ஜலத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வருஷப்பருப்பு மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுது. பச்சடியை பெரிய அடுப்பில் மாற்றிட்டு அது நல்லா கொதித்து வற்றட்டும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பச்சடி வந்துட்டால் போகிறோம்.
ஃபஸ்ட் கிளாஸ் கன்சிஸ்டன்சியில் வந்துடுத்து. நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன். ஸோ நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி. சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். அதுக்கு பருப்பை வேக போட்டு எடுத்துட்டுருக்கேன். வெண்டைக்காய் சாம்பார் பண்ண போகிறேன். புளி ஜலத்தை ஊற போட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, சாம்பார் பொடி இதில் போட்டு ஒரு சாம்பார் பண்ண போகிறேன். இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். கடுகு, வெந்தயம் போட்டுண்டாச்சு, பெருங்காயம், நான் பண்ணுற குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சாம்பார் பொடியே கொஞ்சம் எண்ணெயில் வறுக்கிற மாதிரி வறுத்துட்டு போட்டிங்கன்னா ஒரு நல்ல பயங்கர வாசனை, டேஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு சேஞ்ச் இருக்கும், நல்லாவும் இருக்கும். புளி கரைச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு பச்சை வாசனை போயிடும். இப்படி போட்டிங்கனாக்க காரப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாத்தையுமே ஒரு வறுத்துட்டு இந்த எண்ணெய் இருக்கிற இதுலேயே கொஞ்சோண்டு ஒரு 2 பெரட்டிட்டு அதுக்கப்புறம் புளிஜலம் ஆட் பண்ணிங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. நான் இப்போ புளிஜலத்தை ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா வந்து புளி வாசனை போகிற வரைக்கும் இது கொதிக்கட்டும். இதுக்குண்டான உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் நிறையா தான் போட்டிருக்கேன் அதில். நாங்கள் ஆக்சுவலாக இந்த குழம்பு காய் இது சாம்பார் எல்லாத்துலேயும் போடுற காயை வந்து தான் சொல்லுவோம். எதுக்குனாக்கா இதுவுமே நிறையா எப்படியாவது காய்கறிகள் நிறையா உள்ளே போகணும். ஸோ அதுக்கு இந்த காய்கறிகளையும் நிறையா போட்டுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் நான் நிறையா காய் போட்டு தான் சாம்பார்லாம் பண்ணுவேன். குழம்பு பண்ணாலும் சரி, சாம்பார் பண்ணாலுமே சரி. சாம்பார் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நம்ம பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கொதிச்சுடுத்து அப்படின்னாக்கா வெண்டைக்காயெலாம் பர்ஃபெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும். அப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் கிளாஸாக வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுத்து. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. நம்ம வந்து ஜென்ரலாக 4 கிழமைகளில் அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணுவோம், இல்லைனா பொடி போட்ட காய் பண்ணுவோம். இன்றைக்கி நான் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு பொடி போட்ட காய் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வானலியில் எண்ணெய் விட்டுண்டாச்சு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனியாவும் ஒரு 4 வத்த மிளகாயும் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு கடலப்பருப்பு, 2 உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்துண்டுடலாம். ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வெந்தயம், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 4 வத்த மிளகா, இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதை நல்லா செவக்க வருந்த கையோட இதோட தேங்காயை வச்சு பொடி பண்ணி, அதாவது ஜலம் விடக்கூடாது, பொடியாக பண்ணி எடுத்துக்கணும். 4 கிழமைகளில் எங்கேயாவது ஒரு கண்டலன்ஸ் மாதிரி போக வேண்டியதுன்னா எல்லா வேலைகளும் நின்று போய்டுறது. அதையும் தவிர்க்க முடியாது, அதை போஸ்ட்போன் பண்ண முடியாது, அதை தான் முதல்ல பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி அது மாதிரி காலையில் ஒரு ரொம்ப மனசு வேதனையான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி. ஸோ அதனால தான் எல்லாமே டிலே அண்ட் சிம்பிளிஃபைடு குக்கிங். நான் வந்து உகாதிக்கு வடை இதெல்லாம் பண்ணதுனால ஒப்புட்டு எல்லாமே பண்ணேன். ஸோ இன்றைக்கி சிம்பிள் தளிகை தான் இன்றைக்கி. ஸோ இப்போ நம்ம இது வறுந்துருத்து இதை ஆஃப் பண்ணிவிடுறேன்.
இதை நான் தேங்காய் வச்சு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பை தாளிச்சுட்டு சக்கரவள்ளி கிழங்க கொஞ்சமாக மைக்ரோவேவில் வேக போட்டு எடுத்துட்டுருக்கேன். ஐ திங்க் இது இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1/4 டம்ளர் ஜலம் குத்தி உப்பையும் போட்டு கொஞ்சம் வேக வச்சு விட்றேன். ஸோ உப்பையும் போட்டாச்சு, கொஞ்சம் கீழே ஜலம் குத்திருக்கேன். இதெல்லாம் இந்த கொதியில் வந்து கொஞ்சம் வெந்துருத்துனாக்கா பாருங்கள், பொடியை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் தேங்காயும் வச்சு. இது நல்லா ஒரு வேகு வெந்ததுக்கப்புறமா இந்த பொடியை ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்ட காய் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எடுத்து காயுமே நல்லா வெந்துடுத்து. வெந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச இந்த பொடியை இதோட சேர்த்துன்றலாம். எப்படி நம்ம கத்திரிக்காய்க்கெல்லாம் பொடி போட்ட காய் பண்ணுவோமோ அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்குல பண்ணி பாருங்க, வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டேன், இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப எம்மியாக இருக்கும். இதில் நம்ம பொடி மாஸ் கூட பண்ணலாம். எலுமிச்சம்பழம்லாம் புழிஞ்சு பச்சை மிளகாய் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டு அது மாதிரியும் பண்ணலாம். பொடி போட்ட காயும் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உப்பு காரம் அந்த மசாலாவோட வாசனையெல்லாம் காய்க்குள்ளே இறங்கிடும். ஸோ நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்ட காய் ரெடி ஆகிடுத்து. ஸோ தமிழ் வருஷப்பருப்புக்கான சிம்பிள் சமையல் தான் இன்றைக்கி. ஸோ வெண்டைக்காய் சாம்பார், சுட சுட சாதம் இருக்குது, ஒரு கொத்தின தயிர், இன்றைக்குண்டான ஸ்பெஷல் மாங்காய் பச்சடி, புளி பச்சடி, அதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்ட காய். ஸோ எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.